Hi student, today we are going to see about 12th standard chemistry, unit 5. In that we are going to see about crystal field theory. Already we have discussed about VBT, valency bond theory. In that I had given the test yourself. Most of the students did well and some of the students did not well. If you have time, you can practice in previous video. Now let us start CFT, crystal field theory. CFT ஓட ஃபுல் ஃபார்ம் என்ன சொல்லுவாங்கன்னா crystal field theory. கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 தியரிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் நம்ம வெர்னர் தியரி பார்த்துட்டோம், விபிடியும் பார்த்துட்டோம். இப்போ பார்க்க போகிறது கிறிஸ்டல் ஃபீல்டு தியரியை பற்றி பார்க்க போகிறோம். கிறிஸ்டல் ஃபீல்டு விபிடியை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தாலுமே கிறிஸ்டல் ஃபீல்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது வெரி சிம்பிள். அதுக்கும் இதுக்கும் எல்லாம் சிமிலர் கான்செப்ட் தான். ரெண்டு மட்டும்தான் நமக்கு என்ன ஆகுதுன்னா சேஞ்ச் ஆகும். ஸோ அது வந்து என்னன்னு பார்த்துக்கலாம். ஒன்று வந்து பார்த்தோம்னா இந்த வீக் ஃபீல்டு ஸ்ட்ராங் ஃபீல்டு இருக்குல்ல, ஸ்ட்ராங் ஃபீல்டு வீக் ஃபீல்டு. ஸ்ட்ராங் ஃபீல்டாக இருந்துச்சுன்னா அது லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. வீக் ஃபீல்டாக இருந்துச்சுன்னா ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதான் நான் ஷார்ட் ஃபார்மில் எழுதியிருக்கேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன், சிஎஃப்டியோட ஒரு காம்ப்ளெக்ஸ் சிஎஃப்டி வேல்யூ எப்படி அப்ளை பண்ணுவோம்னா இந்த 7 தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஒன், எப்போவுமே கொஷின் பேப்பரில் ஒரு காம்ப்ளெக்ஸை கொடுத்துட்டாங்கன்னா அந்த காம்ப்ளெக்ஸுக்கு தேவையான ஆக்சிடேஷன் நம்பரை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் கவனிங்க, CO H2O 6 3+ன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் இந்த காம்ப்ளெக்ஸுக்கு நம்ம எதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா ஆக்சிடேஷன் நம்பரை கண்டுபிடிக்கணும். ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நெட் சார்ஜ் ஈக்குவல் டு, ஸோ நெட் சார்ஜ்னா என்ன இருக்கு பாருங்க, ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு மேலே இருக்கிற நெட் சார்ஜ் ப்ளஸ் 3 இருக்கு. எதுக்கு கண்டுபிடிக்க போகிறோமோ அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். ப்ளஸ் 6 இன்ட்டு இந்த லிகேண்ட் வந்து நியூட்ரல் லிகேண்ட், அப்போ இதோட சார்ஜ் என்னவா இருக்குன்னா 0வா இருக்கும். தென் வி கெட் x ஈக்குவல் டு 3. அப்போ கோபால்ட்டோட ஆக்சிடேஷன் நம்பர் நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா 3. அதை இப்படி எழுதலாம், CO3+. கண்டிப்பாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் எதை பார்க்கணும்னா அந்த காம்ப்ளெக்ஸோட அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதியிருக்கு. மொத்தம் 3 தான் கொடுப்பாங்க மோஸ்ட்லி. நீட்லலாம் கூட கேட்கக்கூடிய கொஷின்ஸ் தான். அதில் கவனிங்க, Feயோட அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 3d6 4s2, நிக்கலுக்கு அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 3d8 4s2, கோபால்ட்டுக்கு 3d7 4s2. இப்போ நம்ம கண்டுபிடிச்சல கோபால்ட், ஸோ அப்போ அதோட அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னன்னு எழுதணும் 3d7 4s2. அதுவே கோபால்ட் அயனுக்கு எழுதும்போது ஏன்னா 3+ கண்டுபிடிச்சோம், அப்போ இந்த ஆர்டரில் நம்ம எத்தனை கம்மி பண்ணிடணும், 3 கம்மி பண்ணிடணும். அப்போ எஸ்ல 2 போயிடுச்சு, ரிமைனிங் டியில் 1 எடுத்துட்டோம்னா 6 இருக்கும். அப்போ எழுதுங்க பாருங்க 3d6 4s0. அப்போ CO3+ஓட கான்ஃபிகரேஷன் 3d6 மட்டும்தான். புரிஞ்சிருச்சிங்களா? ரொம்ப ஈஸி தான். கோபால்ட்டோட அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எடுத்து எழுதிக்கணும். CO3+ன்றது ஆக்சிடேஷன் நம்பர், அதுக்கு கான்ஃபிகரேஷன் ரைட் பண்ணால் இந்த ஆர்டர்லேருந்து 3 குறைச்சிருங்க. குறைச்சிட்டு எழுதுனா 3d6 4s0. I hope you understand it. Next, ஒரு லிகாண்ட் ஆனது ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்டா வீக் ஃபீல்ட் லிகாண்டான்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த காம்ப்ளெக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த காம்ப்ளெக்ஸை முன்னாடி எழுதுனேன். ஸோ இந்த காம்ப்ளெக்ஸை பொறுத்த வரைக்கும் H2O இஸ் எ வீக் ஃபீல்ட் லிகாண்டுன்னு உங்களுக்கே தெரியும். ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்டை அழகாக மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஷார்ட் ஃபார்மில் CNPன்னு கூட எடுத்துக்கலாம். CNP இந்த மாதிரி கூட, கார்பன் நைட்ரஜன் பாஸ்பரஸ் இதெல்லாம் வந்துச்சுன்னா ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட். பாருங்க NH3 இதுவும் ஸ்ட்ராங் ஃபீல்ட், சயனைடும் ஸ்ட்ராங் ஃபீல்ட், ENO ஸ்ட்ராங் ஃபீல்ட், CO கார்பன் அயனும் ஸ்ட்ராங் ஃபீல்ட். இந்த மாதிரி ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட் எல்லாம் இருந்துச்சுன்னா அது லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸஸ். வந்திருக்கிறது என்ன ஃபீல்ட் லிகாண்ட், H2O F- Cl- புரோமின். இந்த லிகாண்ட் எல்லாம் வந்துச்சுன்னா அது ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ். அப்போ இது என்ன ஸ்பின் காம்ப்ளெக்ஸ்,
I spin complex. இது என்ன spin complex? I spin complex. ஞாபகம் வச்சுக்கோங்க. எதை வச்சு கண்டுபிடிச்சோம்? லிகாண்டை வச்சு தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ H2O is a weak field ligand, அதனால அது high spin complex. இப்போ ஞாபகம் வச்சுக்கோ. நெக்ஸ்ட் கான்ஃபிகரேஷன், இதுதான் நம்ம நியூவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போற ஒரு கான்செப்ட். கான்ஃபிகரேஷன் d ஆர்பிட்டாலோட நம்ம ஓரியன்டேஷன் ட்ரா பண்ணியிருக்கோம். 5 ஓரியன்டேஷன் இருக்கு. இதை நான் 11th ஸ்டாண்டர்ட்ல உங்களுக்கு நான் தெளிவா சொல்லியிருக்கேன். அதாவது T2G ஆர்பிட்டால் EG ஆர்பிட்டால் XYZ அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இதில் Z2 ZX2 Y2 சொல்லுவாங்க. சரி, நல்லா கவனிங்க. இந்த d ஆர்பிட்டால along the axis between the axis ன்னு ஒரு டைம் சொல்லி கொடுத்துருக்கேன். எலக்ட்ரான் வந்து இந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா between the axis. between the axisல இருந்துச்சுன்னா அது T2G ஆர்பிட்டால். அதுவே along the axis இருந்துச்சுன்னா அது EG ஆர்பிட்டால்னு சொல்லுவாங்க. சிம்பிள், அவ்வளவுதான். அந்த மாதிரி நான் உங்களுக்கு செப்பரேட் பண்ணி எழுதியிருக்கேன். அப்ப d ஆர்பிட்டால கீழே 3 ஓரியன்டேஷன் எழுதியிருந்தா அது T2G ஆர்பிட்டால். இதுவே மேல 2 ஓரியன்டேஷன், 2 ஆர்பிட்டால் மட்டும் மிச்சம் பண்ணியிருந்தா EG ஆர்பிட்டால். அப்போ ஒரு d ஆர்பிட்டால மொத்தம் 5 ஆர்பிட்டால்ஸ் இருக்கு. அதாவது 5 ஓரியன்டேஷன் இருக்கு. அது 3ஆ பிரிச்சிருக்க அது T2G ஆர்பிட்டால், 2ஆ பிரிச்சிருக்கு EG ஆர்பிட்டால். இது ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ் மட்டும் தான் பொருந்தும். அதுதான் O, del O. ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ் மட்டும் தான் நம்ம அதை ஃபாலோ பண்ணிக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி, 2 விதமான மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஒன்று பேராமேக்னெட்டிக், இன்னொன்று டயாமேக்னெட்டிக். பேராமேக்னெட்டிக்னா சிங்கிள் எலக்ட்ரான் ஃபில்லா இருந்தா கூட அது வந்து என்னன்னு சொல்லுவாங்க, பேராமேக்னெட்டிக். ஃபார் எக்ஸாம்பிள் கவனிங்க. இப்போ D6 ன்னு போட்டோம்ல, 1 2 3 4 5 6. அப்ப எத்தனை 1 2 3 4? இப்போ 4 அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கு. அப்ப அது என்ன மேக்னெட்டிக்னு அர்த்தம்? பேராமேக்னெட்டிக்னு அர்த்தம். அதுவே எல்லாமே ஃபுல்லா ஜோடி ஜோடியா இருந்துட்டு இருந்ததுன்னா, ஒரு சிலர் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க D10. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாகவே இருந்துச்சுன்னா அது என்னன்னு அர்த்தம்? ஜோடி ஜோடியாக இருந்துச்சுன்னா இது டயாமேக்னெட்டிக். இது என்ன மேக்னெட்டிக்? பேராமேக்னெட்டிக். அப்போ பேராமேக்னெட்டிக்னா பிரசன்ஸ் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான், டயாமேக்னெட்டிக்னா ஆப்சன்ஸ் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான். ஞாபகம் வச்சுக்கோங்க. வெரி சிம்பிள் தான். நெக்ஸ்ட் மியூஎஸ் கண்டுபிடிக்கிறது. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி we are studied in VBT. VBTல ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். mu is equal to spin only ன்னு சொல்லுவாங்க. root of n into n plus 2 bm. n என்றது number of unpaired electron. அப்போ இந்த D6 க்கு எத்தனை number of unpaired electron இருக்குன்னு இப்போதான் பார்த்தோம். ரொம்ப சிம்பிள் தான். ஜோடி இல்லாம இருக்குது, அதான் unpaired electron. இப்போ 1 2 3 4 தான் இருக்கு. இது ஜோடியா இருக்கு, அதை விட்டுறணும். அப்போ இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா you get some answer. That's it. Okay. I hope you understand well these things. And next we should know 8th point. It is very important to this theory. Without this theory we can't able to do anything. This point is very important. In NEET exam some of the question asked based 8th point only. CFSC value அப்படினு சொல்லுவாங்க. Full form crystal field stabilization energy. I will repeat again. Crystal field stabilization energy. மறுபடியும் சொல்ற, நோட் பண்ணிக்கோங்க. crystal field stabilization energy ஃபார்முலா என்னன்னா electron in 2Tg orbital, electron in 2Tg orbital into 0.4 minus 0.4 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகே. நெக்ஸ்ட் plus electron in EG orbital into 0.6 bracket க்ளோஸ் பண்ணிக்கோங்க. del naught. அந்த del naughtன்றது என்னன்னா ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ்க்கு மட்டும் தான் இங்க CFSC வேல்யூவை ஃபாலோ பண்ண போறோம். சார் ஆக்டாஹெட்ரல்னா எங்களுக்கு இன்னமும் தெரியல அப்படின்னா கோஆர்டினேஷன் நம்பர் 6 வந்தா அது என்னன்னு அர்த்தம்?
ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ்னு அர்த்தம். அப்போ இந்த காம்ப்ளெக்ஸுக்கு மட்டும்தான் சிஎஃப்எஸ்சி வேல்யூவை நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ப்ளஸ் இபி எனர்ஜி பேரிங் எலக்ட்ரான், அதாவது ஹைபிரிடைசேஷன் ஸ்டெப்பு போகும்போது ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்டாக இருந்துச்சுன்னா எலக்ட்ரானை என்ன பண்ணணும்னு உங்களுக்கு கிளியராக தெரியும்ல? என்ன பண்ணோம்? ஜோடி சேர்த்து விட்டுரும். ஓகேவா? அதுதான் எலக்ட்ரான் பேரிங் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. அப்போ ஃபார்முலா மெமரி பண்ணிக்கோங்க. சிஎஃப்எஸ்சியோட ஃபார்முலா என்ன? எலக்ட்ரான் இன் T2g orbital into -0.4 plus electron in Eg orbital into 0.6 del 0 plus electron pairing energy. Students, listen, it's very important topic. இந்த திங்ஸை நீங்கள் நல்லா ஸ்டடி பண்ணி வச்சுக்கோங்க, நல்லா மெமரைஸ் பண்ணிக்கோங்க. இந்த எல்லா பாயிண்ட்டுமே உங்களுக்கு அவ்வளோ இம்பார்ட்டண்ட். இதை இல்லாமல் ஒரு கொஷினே ஃப்ரேம் பண்ணியிருக்க மாட்டாங்க. இது சியூஆர் லாஸ்ட் இயர் கெமிஸ்ட்ரி கொஷின் பேப்பர். அது வந்து சிபிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, நம்ம கவர்மெண்ட் கொஷின் பேப்பராக இருந்தாலும் சரி, இதை பேஸ் பண்ணி ஒரு கொஷின் இல்லாமல் இருக்கவே இருக்காது. இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். யூ கேன் லேர்ன் திஸ் ஃபார்முலா. இதை வந்து நல்லா ஸ்டடி பண்ணிக்கோங்க. Continue. Now we are going to see how to find a CFT value to this complex. அதாவது இந்த காம்ப்ளெக்ஸுக்கு நம்ம எப்படி சிஎஃப்டியை வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி நம்ம தெளிவாக என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா கவனிங்க. இதுக்கு முன்னாடி தான் நான் சொன்னேன் ஒரு 8 பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்குது. இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸை பரீட்சையில் கொடுத்துருவாங்க உங்களுக்கு எக்ஸாமில் கொடுத்துட்டு சிஎஃப்டியை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி ஃபாலோ பண்ணுங்க? இது வந்து பேராமேக்னெட்டிக்கா இல்லை டயாமேக்னெட்டிக்கா அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க பை யூஸிங் த சிஎஃப்டி. ஏன்னா நம்மக்கிட்ட வெர்னர் தியரி இருக்குது, விபிடி இருக்குது, இப்போ தேர்டாக என்ன இருக்குது? கிறிஸ்டல் ஃபீல்டு சிஎஃப்டியும் இருக்குது. அப்போ சிஎஃப்டியை பேஸ் பண்ணி இது பேராமேக்னெட்டிக்கா டயாமேக்னெட்டிக்கான்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க அப்படின்னு கொஷின் கேட்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் புரிஞ்சுதுங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் போகும்போது சிஎஃப்டியில் எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டு அப்படின்னு நான் ஒரு 8 பாயிண்ட் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு எந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுத்தாலும் நம்ம என்ன பண்ணணும்? ஆக்சிடேஷன் நம்பர் தானே ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். சரி பாருங்கள், இதுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிச்சிடலாமா? அப்போ நெட் சார்ஜ் என்ன வரும்? +3. எதுக்கு கண்டுபிடிப்போம்? அது என்னன்னு எடுத்துப்போம்? ஈக்குவல் x + 6 இன்ட்டு இது என்ன ஃபீல்ட் லிகேண்ட்? வீக் ஃபீல்ட் லிகேண்ட். அது மட்டும் இல்லை, நியூட்ரல் லிகேண்ட் 0. தட் மீன்ஸ் x = 3. அப்போ Feயோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டஸ் +3. கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தென் கவனிங்க. அப்போ Feயோட கான்ஃபிகரேஷன் என்ன? காமனா 3d6 4s2. அதே Fe3+ எப்படி இருக்கும்? நல்லா கவனிங்க. இந்த ஆர்டரில் 3 எலக்ட்ரான் என்ன பண்ணிடணும்? குறைச்சிடணும்ல. அப்போ என்ன பண்ணுங்க? 3d5 4s0. புரிஞ்சிச்சு தானே? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த காம்ப்ளெக்ஸ் ஆனது ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸா லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸா? ஸ்டூடெண்ட்ஸ் வெரி சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நான் சார் ஒன்று சொல்லி கொடுத்துருந்தேன்ல. என்ன சொல்லியிருந்தேன்? ஞாபகம் வச்சுக்கோங்க. வீக் ஃபீல்ட் லிகாண்டாக இருந்துச்சுன்னா அது என்ன ஸ்பின் காம்ப்ளெக்ஸ்? ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் தானே? அப்போ இது என்ன காம்ப்ளெக்ஸ்? ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ். ஏன் ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ்னு சொல்கிறோம்? ப்ரெசென்ட்டாக இருக்கிற லிகாண்ட் ஆனது என்ன லிகாண்டு? வீக் ஃபீல்ட் லிகாண்ட். வீக் ஃபீல்ட் லிகாண்டாக இருந்துச்சுன்னா அது ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், வெரி சிம்பிள். T2g கான்ஃபிகரேஷன்லாம் போடலாமா? இப்போ கவனிங்க. ஃபஸ்ட்டு இதுக்கான கான்ஃபிகரேஷன் ஹெட்டிங் போட்டுடுறேன். கவனிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ 1 2 3 5 கிளியரா விசிபிளா இருக்குதா? கவனி. மொத்தம் எத்தனை இருக்கு பாருங்க. D ல 5 தான். ஏன்னா 4s இல்ல, அதனால நம்ம டிராப் பண்ண தேவையில்ல. DBT போல 1 2 3 4 5 அவ்வளவுதான். D ஆர்பிட்டாலா இது காமன். ஸோ இப்போ இது வந்து கிரவுண்ட் ஸ்டேட் ஆர்பிட்டாலோட கான்ஃபிகரேஷன். இப்போதான் நம்ம சிஎஃப்டிக்கே போகிறோம். புரிஞ்சுதுங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கிரவுண்ட் ஃபீல்டு. ஓகே, சிஎஃப்டிக்கு போகிறோம்.
T2G நிலைமை எத்தனை ஆர்பிட்டால், அதான் எத்தனை ஓரியன்டேஷன் 3, இது வந்து என்ன 2, இது வந்து EG. சரி கவனிங்க, மொத்தம் எத்தனை Dல மொத்தம் எத்தனை இருக்குன்னு பார்த்தோம், 5ல இருக்கு. அப்ப இந்த CFTல இந்த மாதிரி கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்டெபிலைசேஷன்ல எனர்ஜி ஸ்ப்ளிட் ஆகும்போது T2G எனர்ஜி ஆகும், EG எனர்ஜி ஆகும். ஸ்ப்ளிட் ஆகும்போது நல்லா கவனிங்க, ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ் ஏன்னா 6 இருக்குல்ல, அதனால இந்த மாதிரி டிரா பண்ணிக்கோங்க. எனர்ஜி ஸ்ப்ளிட் ஆகும்போது EGல மொத்தம், அதாவது ஸ்ட்ராங் ஃபீல்டா வீக் ஃபீல்டா உங்களுக்கு தெரியும், வீக் ஃபீல்ட் லிகண்ட் இல்ல. இப்போ மொத்தம் எத்தனை இருக்கு பாருங்க, இந்த ஆர்பிட்டால எத்தனை அப்ளை பண்ணிருக்கோம், மொத்தம் 5 இல்ல. அப்ப இதில் எப்படி பிரிச்சு போடலாம், 5 1 2 3 4 5 இப்படி போடலாமா, தப்பு இல்ல. இந்த மாதிரி ஏன் ஃபில் பண்ண கூடாதுன்னா, வந்திருக்கிறது என்ன ஃபீல்ட் லிகண்ட்ப்பா, வீக் ஃபீல்ட் லிகண்ட் இல்ல, அதனால இந்த மாதிரி ஃபில் பண்ண கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன, அதுக்காக தான் போட்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் தனியா செப்பரேட் பண்ணி. அப்ப இது 1 2 3, ரிமைனிங் இருக்கிற 2 எலக்ட்ரான் 5ல 3 இங்க எழுதிட்டேன், ஃபில் பண்ணிட்டேன். ரிமைனிங் இருக்கிற 2 எலக்ட்ரான் அதுக்கு அடுத்து இருக்கிற EG ஸ்டெப்புக்கு மூவ் ஆகும். ஏன்னா இது என்ன ஃபீல்ட் லிகண்ட் தெரியல, வீக் ஃபீல்ட் லிகண்ட். அதனால 1 2 அவ்வளவுதான், 5 நம்ம ஃபில் பண்ணிட்டோம்ல. ஸ்டூடண்ட்ஸ் இப்போ புரிஞ்சிச்சிங்களா, ஒரே ஒரு இதுல T2Gலயே நம்ம 5 எலக்ட்ரானும் ஃபில் பண்ண கூடாது. ரீசன் இஸ் இட் இஸ் வீக் ஃபீல்ட் லிகண்ட், அதாவது ஐஸ்பின் காம்ப்ளெக்ஸ். வீக் ஃபீல்ட் லிகண்ட்னா ஃபர்ஸ்ட் ஆர்டரா இந்த ரெண்டுத்தையும் ஃபில் பண்ணிட்டு தான் வரும். ஓகேங்களா, புரிஞ்சிச்சா? அப்ப T2Gல ஒவ்வொன்றையும் ஃபில் பண்ணியாச்சு, தட்ஸ் இட். இது வந்து என்ன ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் நம்ம இப்பதான் ஃபைண்ட் பண்ணோம். பிராக்கெட்ல எழுதிக்கோங்க, இட் இஸ் ஹை ஸ்பின்னா லோ ஸ்பின்னா உங்களுக்கே தெரியும், ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ்னு சொல்லிடுறேன். ஓகேங்களா, ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் கண்டிப்பா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எதை வச்சு ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் கண்டுபிடிச்சீங்க சொல்லுங்க, வீக் ஃபீல்ட் லிகண்ட். ஓகேவா, என்ன லிகண்ட் இருக்கு, டியூ டு வீக் ஃபீல்ட் லிகண்ட். இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சோம். என்ன லிகண்ட் பிரசன்ட் ஆயிருக்கு, H2. தட்ஸ் இட். அழகா புரிஞ்சிச்சா? கண்டிப்பா புரிஞ்சிருக்கும், ஏன்னா அவ்வளோ சிம்பிளான வழியில தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் எதை பத்தி பார்க்க போறோம்னா, இது வந்து பேராமேக்னெட்டிக்கா டயாமேக்னெட்டிக்கான்றத பத்தி பார்க்கலாம்னா, நீங்க கவனிங்க, நீங்களே பார்த்துடலாம். பாருங்க, இதை பார்க்க கூடாது, இங்கதான் பார்க்கணும். நம்ம இதை பத்தி தான் லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம். கிறிஸ்டல் ஃபீல்டுன்றது இதான். இது வந்து கிரவுண்ட் ஃபீல்ட எழுதிட்டு அதுக்கப்புறம் நம்ம மாத்திக்கிறோம். அப்ப இதுல எல்லாமே எலக்ட்ரான் தனித்தனியா இருக்கா, ஜோடி இல்லாம இருக்கா? அந்த மாதிரி ஜோடி இல்லாம இருந்தா அன்பேர்ட் எலக்ட்ரான் பிரசன்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். அப்ப அது என்ன மேக்னெட்டிக்னா, இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இது செகண்ட் பாயிண்ட், இப்போ தேர்ட் பாயிண்ட். இது வந்து பேராமேக்னெட்டிக். என்ன ரீசன், பிரசன்ஸ் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான். என்ன சொல்லியிருக்கோம், presence of unpaired electron, single electron away. சரி, μs நீங்களே கண்டுபிடிச்சிடலாம். μs ஃபார்முலா என்னது, μs equal to root of n into n plus 2 bm. என்னோட வேல்யூ என்ன, 1 2 3 4 5. மொத்தம் எத்தனை எலக்ட்ரான் இருக்கு, 5 எலக்ட்ரான் இருக்கு. therefore இங்க எழுதுறேன், n equal to 5 ன்னு எந்த ஃபார்முலால அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சுக்கோங்க. μs equal to இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சுக்கோங்க. μs equal to root of n into n plus 2 bm. அப்ப என்னோட வேல்யூ என்னது, 5 plus 2, then root of 5 7 5 sir 35. so 35 நீங்க வச்சு என்ன பண்ண, 6 6 36 வருது இல்ல, அப்போ 5 point something தான் வரும். ஓகேங்களா, 5.9 or 8 something bm. ஓகேங்களா, அப்போ μs வேல்யூ கண்டுபிடிச்சிட்டுமா. என்னன்றது என்னது, நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் எத்தனை இருக்கு, 1 2 3 4 5. இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணிட்டு we get answer. ஃபைனலா கண்டுபிடிக்க போறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், CFSE very very important, crystal field stabilization energy. What is the formula, you say, என்ன formula, electron in T2G into minus 0.4 plus electron in EG into
0.6 இது plus 0.6 okay del 0 plus electron pairing energy எது சரி கவனிங்க ஃபார்முலா வைஸ்ல அப்ளை பண்ணிட்டே வந்துடலாமா பாருங்க எலக்ட்ரான் இன் 2Tg ஆர்பிட்டால் எத்தனை இருக்கு 1 2 3 சோ அத வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க கால்குலேட் பண்ண போறீங்க அப்ப 3 into minus 0.4 plus electron in each orbital எத்தனை எலக்ட்ரான் இருக்கு 1 2 ரெண்டு இருக்கு 0.6 del 0 என்றது என்ன சொல்லிருக்கேன் லாக்ட் ஆர்டர் காம்ப்ளெக்ஸ் எலக்ட்ரான் பேரிங் எத்தனை இருக்கு பாருங்க எலக்ட்ரான் பேரிங் என்றது ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகண்டா இருக்கும்போது மட்டும் தான் எலக்ட்ரான் பேரிங் வேல்யூ கிடைக்கும் வந்திருக்கிறது வீக் ஃபீல்ட் அதனால ஜோடி ஆகாது you know will if the strong field is present in the complex what will happen it pushing the electron to join with them in the complex அதாவது புஷ் பண்ணி என்ன பண்ணிக்கும் ஜோடி சேர்க்க ஆரம்பிச்சிடும் அதுதான் ஆனா இங்க ஜோடியே சேர்க்காது ஏன்னா வந்திருக்கிறது என்ன ஃபீல்டு வீக் ஃபீல்ட் அதனால எலக்ட்ரான் பேரிங் வந்து என்னவா இருக்கும் 0 தான் சரி இப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க என்ன வருது பாருங்க 0.4 into 3 3 4s are 12 so 1.2 then next 0.6 into 2 then 1.2 symbol is minus இதுக்கு symbol negative இருக்கு then del 0 0 EP what is the answer minus 1.2 plus 1.2 that means totally we get 0 then CFSC value to this complex is 0 you get 5 marks if asked in public exam question for this you get 5 marks எவ்வளவு சிம்பிளா கண்டுபிடிச்சிட்டு பாருங்க அப்ப 0 ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் அவ்வளவுதான் வந்திருக்கிற ஆன்சரும் 0 தான் ஸ்டூடண்ட்ஸ் பாத்துக்கிட்டீங்களா எவ்வளவு சிம்பிள்னு so simple ஓகேங்களா இட் இஸ் வெரி ஈஸி கான்செப்ட் ஓகே ஃபர்ஸ்ட் எதை கண்டுபிடிக்கணும் ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுத்துட்டா அதுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் we know well ஒரு சில நேரத்துல क्वेश्चन பேப்பர்ல they will give the oxidation number okay then otherwise if they won't give the oxidation number in the question paper you have more experiences to find the oxidation number to the complexes you know well next you should find the electronic configuration that means outer electronic configuration for the Fe atom then after that you should find the outer electronic configurations of Fe3 plus okay how to find you know well the next configuration D it is the ground state configuration then you should draw the crystal field so crystal field நீ draw பண்ணனும் first T2G அதுக்கு அப்புறம் each orbital draw பண்ணிக்கோங்க இதுக்கு இடையே உள்ள எனர்ஜி தான் del naught னு சொல்லுவாங்க அதுதான் crystal field stabilization energy னு சொல்லுவாங்க octahedral complex இதுல எப்படி நான் எலக்ட்ரானை ஃபில் பண்ணிருக்கேன்னா D5 இருக்குல சோ ஃபர்ஸ்ட் இந்த 3 கொடுக்கணும் அதுக்கு அப்புறம் இதுல 2 கொடுக்கணும் ஏன் சார் இதுலயே 5 கொடுக்கலாம்னா கொடுக்க கூடாது ஏன்னா வந்திருக்கிறது என்ன லிகாண்ட்னு சொல்லியிருக்கேன் வீக் ஃபீல்ட் லிகாண்ட் இல்ல அதனால எலக்ட்ரான் ஆனது அப்படியே ஃபில் ஆயிட்டே தான் போகும் ஸ்ட்ராங் ஃபீல்ட்னா இங்கேயே ஃபில் ஆகும் அந்த ரெண்டு இதுலயே ஃபில் ஆயிடும் புரிஞ்சுதா ஸ்டூடண்ட்ஸ் அதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா இது ஒவ்வொன்றுத்தையும் கொடுத்துட்டே போங்க 5 எலக்ட்ரான் ஃபில் ஆயிடுச்சு then it has high spin complex ஏன் high spin complex னு சொல்லிருந்தேன் because of இது என்ன ஃபீல்ட் லிகாண்டுமா H2O weak field ligand then இது வந்து என்ன மேக்னெட்டிக் தெரியும் பாராமேக்னெட்டிக் எப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணோம் because இதுல இருக்குது எல்லாமே என்னவா இருக்கு அன்பேர்ட் எலக்ட்ரானாவே இருக்கு even one unpaired electron present ஆயிருந்தாலும் அந்த காம்ப்ளெக்ஸ் ஆனது பாராமேக்னெட்டிக் தான் சோ அதனால இதுவும் பாராமேக்னெட்டிக் தான் ஓகேங்களா n நம்பர் ஆஃப் unpaired electron எத்தனை இருக்கு 1 2 3 4 5 அதனால μs ல அப்ளை பண்ணும்போது we get answer 5 point something 9 okay then final step CFSC value கண்டுபிடிக்கணும் CFSC யோட வேல்யூ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது if you want to know the formula it is very easy to find out the CFSC what is the formula to find the CFSC value electron in 2Tg orbital into minus 0.4 plus electron in Eg orbital into plus 0.6 into del 0 that is octahedral complex plus EP what is the EP energy pairing electron that's it
okay, then electron into g orbital பாருங்க எத்தனை electron இருக்கு 1 2 3 அதனால தான் 3 into minus 0.4, then electron in each orbital we get 2, that's why we have written 2 into 0.6, then del 0. Next finally energy pairing of electron, strongly ligand வரல அதனால energy pairing of electron we could not get, okay, then minus இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா we get answer minus 1.2. In same way plus 1.2 minus 1.2 plus 1.2 we get answer 0, that is the CFSE value for this complex. Students, you understand well, I hope you understand well, and also you have to do your some test yourself. I will give you in video, and also I will send the test yourself to your WhatsApp number. Okay, if you have any doubt, you contact me. Thank you, students.